அந்த மாதிரி ஒரு பாஷை இவர்கள் பயன்படுத்தும் அந்த பாஷை எந்த மொழியிலையும் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அதை தவிர்த்து வேற பேசலாம். இப்போ சும்மா ஒரு சாதாரண இந்த குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அதனால வேற மாதிரி சொல்றேன். போடா அப்படின்னு சொல்றது உண்டு, போங்கப்பா, வித்தியாசம் இருக்கா? தேர்தல் பிரச்சாரம் முடிந்து வாக்கு எண்ணிக்கையும் முடிந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் அண்ணன் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களோட தேர்தல் பிரச்சாரம் தான். கடைசி கட்டத்தில் கிளைமேக்ஸில் எப்படி ஹீரோ வருவாரோ அந்த மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு கலக்கிட்டு போயிட்டாப்புல நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம். நான் பல நேரங்களில் வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாட்டி அவருடைய தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பல இடங்களில் அவரை வந்து இன்னும் அதிகமாக பேச விடலை. பல இடங்களில் அதிகமாக ரசிகர்களோட உற்சாகத்தால் அவர் வந்து அவருடைய பேச்சை வந்து அவர் முழுமையாக முடிக்காமல் போயிட்டார். ஆனால் பல இடங்களில் அவருடைய பேச்சை வந்து ரொம்ப தெளிவாக அவர் பேசியிருந்தார். அது சிவகங்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சாத்தூராக எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமங்கலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பகுதிகளெலாம் அவருடைய பேச்சு வந்து அவர் வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். இதற்கு முன்னாடி அவர் பேசியிருந்த பல பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் கூட அவர் இந்த அளவுக்கு பேசலை. அந்த வாட்டி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த சீமான், நாம் தமிழர் கட்சியோட சீமானை போட்டு வெளுத்து எடுத்திருந்தாப்புல. ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது உங்களுக்கு பர்சனலாக யாரையும் பிடிக்கலன்னா, உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா மொழியை ஏன் கொலை பண்றீங்க? ஆனா கேட்டா தமிழ் 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 தமிழை கொல்ல வேற யாரும் வேண்டாம், நீங்களே போறோம். அவர் சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப சரியான ஒரு கருத்து. அதை வந்து அவர் சிறப்பாகவே பதிவு பண்ணியிருந்தார். நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். புரிய வேண்டியவங்களுக்கு அது கண்டிப்பாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது வந்து சீமானுடைய தரப்புக்கு போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் சீமான் டீமில் இருந்து நிறைய பேர் வந்து கார்த்திகை வந்து வன்மமாக திட்டி, கார்த்திக் அவர்களை பற்றி சாட்டை துரைமுருகன் தவறாக பேசின வீடியோக்கெல்லாம் எடுத்து வந்து சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கார்த்திக் அவர்கள் பேசின விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு அப்படிங்கிறதான் அதற்கு ஒரே ஒரு காரணம். ரொம்ப தெளிவாக அவர் பேசினா, அவர் பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுகிறார். ஏன்பா நீங்கள் வந்து தமிழை வந்து இப்படி கொலை பண்ணுறீங்க? தமிழ் எவ்வளோ பெரிய ஒரு அழகான மொழி. அந்த மொழியை உங்களோட வஞ்சன்ஸ்க்காகவும், உங்களோட தனிப்பட்ட ஒரு மோதலுக்காகவும், ஒரு வன்மத்துக்காகவும் அந்த மொழியை வந்து தவறாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அது ரொம்ப சரியான ஒரு வாதம். சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் மேடையில் வந்து பல கொள்கைகள், எங்களுக்கு அந்த கொள்கை இருக்குது, இந்த கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வாடா போடா, அந்த பயலை இந்த பயலை, போடா கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவர்களோட கொள்கையாக இருக்குது. இதை இவங்க சொல்கிறோம், நாங்கள் வந்து அந்த கொள்கை இந்த கொள்கை தமிழ் தேசியம் பண்ணுறோம். இதெல்லாம் தமிழ் தேசியமா? இது தமிழ் தேசியத்தில் வருமா? தமிழ் தேசியம் பண்ணுறவங்க யாராவது இதற்கு முன்னாடி இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியலை பண்ணியிருக்காங்களா? காசு வாங்கிட்டு இப்படி பேசிட்டு சுற்றியிருக்காங்களா? ஸோ இது தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத வந்து நவரச நாயகன் கார்த்திக் ரொம்ப தெளிவாக வந்து பிரச்சாரத்தில் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. வேற பேசலாம். இப்போ சும்மா ஒரு சாதாரண இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அதனால வேற மாதிரி சொல்றேன். போடா அப்படின்னு சொல்றது உண்டு, போங்கப்பா, வித்தியாசம் இருக்கா? நவரச நாயகன் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது அந்த வார்த்தையை கூட அவர் வந்து சொல்லி பேசுகிறாரு. அதாவது என்னென்னா, இங்கே குழந்தைகள்லாம் இருக்காங்க, அதனால வந்து நான் வந்து சில விஷயங்களை இங்கே சொல்ல முடியாமல் தவிர்க்கிறேன். அதை வந்து நான் வேறு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க பேசுன மாதிரி நம்ம பேசக்கூடாது, ஏன்னா இங்கே குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு 2-3 மேடைகள் தான் கிடைக்கும். அந்த மேடையிலுமே அவர் பேச வேண்டிய பேச்சுக்களை கண்ணியத்தை வந்து கடைபிடிக்கார். ஒரு கோபத்தில் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு மேடை தான் கிடச்சிருக்கு, இதில் இவங்கள பொழந்துட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி பேசாமல் அந்த இடத்துலையுமே அவர் வந்து ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கார். இவங்களுக்கு எல்லா மேடையும் கிடைக்கிது, யூடியூப் சேனல் கிடைக்கிது, பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது கிடைக்கிது, எல்லா இடத்துலையுமே இவர்கள் தப்பாக பேசுகிறாங்க, கோபத்தை கொட்டுறாங்க. ஆனால் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அவ்வளவு தெளிவாக வந்து யாரையும் வந்து திட்டாமல் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டு போயிருக்கார். அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி பசங்க, அதுலேயும் தேவர் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு நான் சொல்லணும், இவர்கள் தான் நவரச நாயகன் கார்த்திகை வந்து தவறாக பேசுகிறது, வேறு யாரும் பேசுகிறது கிடையாது, இவங்க தான். அதாவது என்னென்னா, எப்போவுமே சீமான் எப்போவுமே எப்படின்னா, அவர் பேச மாட்டாப்புல,
அவரோட அல்லக்கைகளை தான் வந்து பேச சொல்லுவாப்புல. அந்த மாதிரி இந்த தேவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து கார்த்திகை நாங்கள் வந்து அன்னைக்கு நாங்கள் வந்து அமரன் வெத்தலை போட்ட சோக்கில் பாட்டுக்கெலாம் நாங்கள் டான்ஸ் ஆடினோம், ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது தப்பு அப்படின்ட்டு. அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் எத்தனையோ அரசியல் கட்சிகளில் மாறிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே பெரிய பெரிய கார்த்திக் நவரசநாயகன் கார்த்திக் கூட இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய அரசியல் கட்சிகளில் இருக்காங்க. இன்றைக்கி திராவிட கட்சிகளில் பல அதிகாரத்தில் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க கூட நவரசநாயகனோட ரசிகர்களாக இருந்தவங்க தான். நவரசநாயகனோட கட்சியில் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க தான். அதன் பிறகு அவர் வந்து அரசியலேருந்து ஒதுங்கிட்டாலும் இவர்கள் வந்து மாற்றுக் கட்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்றைக்குமே அவர்கள் வந்து கார்த்திக் வந்து தவறாக பேசினது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி சீமான் கூட சேர்ந்துட்டு நீங்களாம் கார்த்திக் ரசிகர்களா? எந்த இடத்துலையுமே இருந்தாலுமே கார்த்திக் அவர்களை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து எந்த வித தவறுகளும் பண்ணலை. அவர் அரசியலுக்கு வந்தார். அவர் வந்து அரசியல் இந்த மாதிரி ஒரு கேவலமான சீமான் மாதிரியான கேவலமான அரசியல் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறதுல அவர் வந்து டீசெண்டாக வந்து ஒதுங்கிட்டாப்புல. இப்போ ஒரு சமுதாய ரீதியாக வந்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு சப்போர்ட்டாகவும் வந்து நிற்கார். நீங்கள் என்றைக்காவது யாருக்காவது சப்போர்ட்டாக வந்து நின்று இருக்கீங்களா? என்றைக்காவது வந்து இந்த சமுதாய ரீதியாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்கீங்களா? நீங்கள் சொல்லி சார் கார்த்திக் இப்போ நீங்கள் சப்போர்ட்டாக இல்லை. இன்னைக்கு இத்தனை வேட்பாளர்களை வந்து தென்னந்தோப்பு சின்னத்தில் வந்து சின்னம்மா சசிகலா அவர்கள் நிப்பாட்டியிருந்தாங்க. இன்றைக்கி கார்த்திக்கு நாங்கள் வந்து கூட போய் நாங்கள் கெட்டு போயிட்டோம் அப்படி இப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்களே, நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து இவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. சீமான் இந்த சமுதாயத்தை பற்றி எவ்வளோ தரக்குறைவான விஷயங்களை பேசியிருக்காரு, சாட்டை துரைமுருகன் எவ்வளோ தரக்குறைவான பேசியிருக்காரு. ஆனால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கார்த்திக் அவர்களை எதிர்க்கிறீங்க. இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு வந்து புத்தி வரணும். அது வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதுக்குள்ளே சீமானுடைய கட்சி வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் அந்த ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி கார்த்திக் நவரசநாயகன் கார்த்திக் அவரோட பிரச்சாரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கார்த்திகோட ரசிகர்கள்ட்டையும் குறிப்பாக நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள்ட்டையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த அரசியல் களத்துக்கு வரணும். இந்த மாதிரி சீமான் மாதிரியான ஆட்களெல்லாம் போட்டு புரட்டி எடுக்கணும். ஏன்னா இந்த பிரச்சாரத்து டைமில் மட்டும் வராமல் அவ்வப்போது இந்த தம்பிகள் கூட வந்து அரசியல் களத்தில் கார்த்திக் அவர்கள் நிற்கணும். முன்னாடி மாதிரி நம்மளுக்கு ரசிகர்கள் இல்லை, நம்மளுடைய கட்சி இன்னும் பலமாக இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்காக வந்து களத்தில் நின்று பேசுகிறதுக்கு தம்பிகள் எல்லாருமே தயாராக இருக்கும். இசைக்கராஜா தேவர் அவர்களுடைய தம்பிகளும் தயாராக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அவ்வப்போது அரசியல் களத்துக்கு வந்தால் கூட அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம யாருக்காக சண்டை போடுறோம், உங்களுக்காக சண்டை போட மாட்டோமா? அதனால் கார்த்திக் அவர்கள் வந்து மீண்டும் அரசியல் களத்துக்கு வந்து அவ்வப்போது வந்தால் கூட போதும். முழுமையாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. அவ்வப்போது வந்து தம்பிகளுக்கு உறுதுணையாக நின்றாலே அது மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஒரு அடுத்த கட்ட ஒரு அரசியலுக்கான ஒரு நகர்வையும் அது ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த சாத்தூர், சிவகாசி, இந்த விருதுநகர், திருநெல்வேலி இந்த பகுதிகளெலாம் வந்து கார்த்திக் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு பகுதி. அதை வந்து மீண்டும் வந்து கட்டமைக்க முடியும். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.